திருப்பதி லட்டு கொடுமைகள். திருப்பதிக்கே ஃபேமஸான அந்த லட்டில் ஃபிஷ் ஆயில், இந்த மாட்டோட கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து செய்கிறாங்க அப்படின்ட்டு ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. அதை டெஸ்ட் எடுத்து பார்த்த ஒரு ரிப்போர்ட்டும் ஆமாம் இதெல்லாம் கலந்துருக்காங்கன்ட்டு வந்திருக்கு. ஏன் இப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மட்டுமே 3 லட்சம் லட்டுகள் செய்கிறாங்க. அதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படும். ஆனால் நெய்யோட விலை அதிகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாம் ஆயில், அது கூட கொஞ்சம் அந்த ஃபிஷ் ஆயில், அந்த கொழுப்பெல்லாம் ஆட் பண்ணி நெய்யை காம்பன்சேட் பண்ணி அந்த காசை இவனுக்கு ஆட்டையும் போடுறானுங்க. திருப்பதி கோயிலோட சொத்து மதிப்பு மட்டுமே போன வருஷம் வரைக்கும் 2.26 லட்சம் கோடின்னு கேள்விப்பட்டேன். திருப்பதிக்கு போய் மொட்டைச்சா எல்லாம் கஷ்டமும் நீங்கிடும் சொல்லுவாங்க. நம்ம மொட்டடிக்கிற முடியை விற்று மட்டுமே வருஷத்துக்கு 150 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அது எப்படி நான் கீழே இருந்து மேலே நான்வெஜ் எடுத்துகிட்டு வரக்கூடாது, மேலேயும் நான்வெஜ் வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கோவிலில் கொடுக்குற லட்டில் மட்டும் கண்டதை கலந்து கொடுப்பீங்க. இது வேற புரட்டாசி மாதம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வந்து கலெக்ஷன் அல்ற நேரம். ஆனால் ஏழுமலையான கொடுக்குற லட்டில் போய் ஏழரை எடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? இந்த புரட்டாசி மாதம் உங்கள் எல்லாருக்கும் கோவிந்தா கோவிந்தா தான் போ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.